ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே, ஹரே ராமா 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 ஹரே ஹரே. குட்டி கதைகள் 180. இதில் கடவுளுக்கான அன்பு பரிமாற்றம் எனும் கதை காண்போம். முன்பு ஒரு சமயம், அதாவது கோல்கத்தா சமீபம் உள்ள மாயாப்பூர் நரசிங்கதேவரின் லீலைகளை பற்றி இங்கு கவனிக்கலாம். தற்சமயம் மக்கள் கதைகளை கேட்க விரும்புகின்றார்கள் என்பதால் தான் சில வேத கோட்பாடுகளும் மகாபாரதம், ராமாயணம், மற்ற புராணங்கள் போன்ற காவியங்களும் கதை வடிவில் பிரச்சாரம் செய்யப்பட்டன என்பது ஒரு காரணம். அந்த மாதிரி கதைகள் பகவான் கிருஷ்ணரை பற்றியும் அவரது பக்தர்களை பற்றியுமான செயல்கள் சம்பந்தப்பட்டு இருந்தால் அவை லீலைகள் என அழைக்கப்படுகின்றன. மாயாப்பூரில் பகவான் நரசிங்கதேவரின் பூஜாரி என எனக்கு முத்திரை குத்தப்பட்டு இருப்பதால் அவர் சம்பந்தப்பட்ட சில கதைகளை நினைவுபடுத்தி கூறும்படி நான் கேட்டுக்கொள்ளப்பட்டேன். பொதுவாக மற்றவன் வாழ்க்கையில் நடைபெறும் தெய்வாதீனமான நிகழ்ச்சியின் விவரணைகள் உண்மை ஆகும். இப்பொழுது நரசிங்கரின் பல லீலைகள் நடைபெற ஆரம்பித்துள்ளதால் அவற்றில் நான் கவனம் செலுத்தாமல் மெத்தனமாக இருக்க முடியாது. உதாரணத்திற்கு, சென்ற கௌர பூர்ணிமா விழா சமயத்தில் நான் கூட்டத்தில் உள்ள ஒரு மாதாஜியை அழைத்து பகவான் நரசிங்கரின் சரணா அமிர்தத்தை பெண் பக்தர்களுக்கு விநியோகிக்கும்படி கூறினேன். அவரும் அதை செய்தார். அந்த மாதாஜி பின்பு சரணா அமிர்த பாத்திரத்தை திரும்ப கொண்டு வந்த போது, ஓ பகவான் நரசிங்கதேவர் உடனடியாக பதில் அளிப்பதில் மிக மிக கருணையாக இருக்கிறார் என கூறினார். இன்று காலை முழுமுதற் கடவுள் மற்றும் பரம புருஷ பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் பகவான் ஏதாவது நேரடி சேவை எனக்கு அளிக்க வேண்டும் என வேண்டிக் கொண்டேன். தற்போது நீங்களே அந்த சேவை எனக்கு அளித்து விட்டீர்கள் என அந்த மாதாஜி கூறினார். ஆமாம், நான் கூறினேன். தாமில் புண்ணிய தலத்தில் பக்தர்களின் விருப்பங்கள் உடனடியாக நிறைவேற்றப்படுகின்றன. நீங்கள் பாருங்கள், ஒரே நாளில் நீங்கள் விருப்பப்பட்டீர்கள், அது நிறைவேறிவிட்டது. இல்லை, ஒரே நாளில் கிடையாது, அதே க்ஷணத்தில் அவர் பதிலளித்து விட்டார். அவருக்கு சேவை செய்வதற்கான விருப்பத்தை தெரிவித்த அந்த கணமே நீங்கள் என்னை அழைத்து விட்டீர்கள் என்றார் அவர். ஓ, இது மிக மிக ஆச்சரியமாக இருக்கின்றது. நான் ஒப்புக்கொண்டேன். பகவான் நரசிங்கதேவரின் பழைய கண்களை மீண்டும் பொருத்திய அதே நேரத்தில் ஒரு நன்கொடையாளர் புதிய கண்களை நரசிங்கதேவருக்கு அளித்திருந்தார். ஆத்மரதி மாதாஜியின் கண்ணில் இருந்த பிரச்சனை எவ்வாறு சரி செய்யப்பட்டது என்பதை கேள்விப்பட்டீர்களா? நான் வினவினேன். ஓ ஆமாம், அந்த மாதாஜி என்னிடம் கூறினார்கள். பகவான் நரசிங்கதேவர் அந்த பெண்மணியிடம் பேசியபோது நான் அதே கட்டிடத்தில் தான் இருந்தேன் என்று அவர் கூறினார். உங்களுக்கு தெரிந்திருக்கும், அந்த இரவு முழுவதும் யாரும் தூங்க முடியாத அளவிற்கு அதிகமான சக்தி அந்த கட்டிடத்தில் பரவி இருந்தது. சில நாட்களுக்கு பிறகு வேறொரு பக்தர் அதை வெளிப்படுத்தினார். எவ்வாறு பகவான் நரசிங்கதேவர் அவருக்கு உதவினார் என. நான் மிகவும் துன்பகரமான சூழ்நிலையில் இருந்தேன். பகவான் நரசிங்கதேவரின் சன்னதிக்கு எதிரில் உள்ள தூணின் உதவி இல்லாமல் என்னால் நிற்க முடியவில்லை. நான் வேண்டிக் கொண்டேன், தயவு செய்து இந்த துன்பகரமான சூழ்நிலையை போக்குங்கள். நான் உங்களுக்கு முழு சேவையில் ஈடுபட விரும்புகின்றேன். பிறகு என்னுடைய எல்லா வழிகளும் மேல் நோக்கி சென்று என் உடலில் இருந்து வெளியே சென்று விட்டதை உணர்ந்தேன். எல்லாம் போய்விட்டன துன்பங்கள். இதை நான் கேட்டுக்கொண்டு இருந்தபோது பகவான் தரிசனத்திற்கு வந்த வேறு ஒரு பக்தரை கவனித்தேன். இதற்கு முன்பாக காலையில் இந்த மாதாஜி தான் சுமார் 2 வாரமாக ஒரு பிரச்சனையால் பாதிக்கப்பட்டு உடல்நிலை பாதிக்கப்பட்டு இருப்பதாகவும், அது அஸ்ஸாமில் சில விக்கிரகங்களுக்கு வர்ணம் பூசும் தன் வேலையை பாதிக்கிறது என்றும், இதில் இருந்து மீள்வது எப்படி என்றும் என்னிடம் ஆலோசனை கேட்டார். இந்த வேலையை அவர் ஏற்கனவே துவக்கியிருந்தார். அவருக்கு அங்கு செல்வதற்கான விமான டிக்கெட்டும் தயாராக இருந்தன. அவரிடம் நான் நடந்து செல்லும்போது கூறினேன், ஓ மாதாஜி, நரசிங்கதேவர் உடனடி வரம் அளிக்கின்றார். உங்கள் கஷ்டங்களை தீர்க்க ஏன் அவரிடம் நீங்கள் வேண்டிக் கொள்ளக்கூடாது என்றேன் நான்.
மறுநாள் காலையில் அவர் என்னை பார்த்தபோது அவர் கூறினார், உங்கள் அறிவுரைக்கு மிக்க நன்றி. உங்களுக்கு தெரியுமா, நேற்று நான் கோவிலில் இருந்து வீடு திரும்பிய போது என்னுடைய பிரச்சனைகள் முழுவதுமாக மறைந்து விட்டன. சில நாட்களுக்கு பிறகு வேறொரு மாதாஜி பூஜாரி அறைக்கு வந்து ஒரு கனவை பற்றின விஷயத்தை கூறினார். அந்த கனவில் பகவான் நரசிங்கதேவர் அவரிடம் நடந்து வந்து ஒரு தகப்பனார் மாதிரி அவரிடம் பேசினாராம். இவர் பகவானுக்கு எவ்வாறு சேவை செய்ய வேண்டும் என கேட்டபொழுது பகவான் அவரிடம் சில மாம்பழங்களை படைக்கும்படி கூறினாராம். சுமார் ஒரு வாரம் கழித்து படைப்பதற்கு அவர் மாம்பழங்களை கொண்டு வந்தபோது இந்த மாதாஜி எவ்வளவு அதிர்ஷ்டசாலியாய் இருக்க வேண்டும். பகவான் நரசிங்கதேவர் அவரின் கனவில் தோன்றி அவரிடம் பேசினார். அவருடன் நடந்து செல்கையில் அவருடைய கையை பிடித்து கொண்டு அவருக்கு சொந்தமாக சில அறிவுரைகளை வழங்கும் அளவிற்கு அவர் எவ்வளவு அதிர்ஷ்டசாலி என நான் நினைத்து கொண்டேன். இப்பொழுது நான் இந்த நிகழ்ச்சிகளை கரோலினாவில் இருந்து வந்துள்ள எனது நண்பரான விஸ்வம்பராவிடம் விசாரித்த போது அவர் கூறினார், இது மிக மிக ஆச்சரியம் அளிக்கின்றது. எனது மனைவி கூட பகவான் நரசிங்கதேவரை பற்றியும் மாம்பழத்தை பற்றியும் கனவு கண்டுள்ளார். நீங்கள் பார்க்கலாம், அவள் நேற்று மாயாப்பூருக்கு வெளியில் நடந்து சென்றபோது ஒரு கடையில் ஒரு குவளையில் மாங்காய் ஊறுகாய் இருந்ததை பார்த்து நரசிங்கதேவருக்காக அதை வாங்க ஆசைப்பட்டு இருக்கிறாள். ஆனால் அதன் தூய்மையை பற்றிய சந்தேகத்தினால் அவள் அப்படி செய்யவில்லை. இருப்பினும் நேற்று இரவு பகவான் நரசிங்கதேவர் அவள் கனவில் தோன்றி, ஓ என்னுடைய மாங்காய் ஊறுகாய் எங்கே என வினவி இருக்கின்றார். பகவான் நரசிங்கதேவர் முதலில் மாயாப்பூர் வந்தபோது எல்லா பூஜாரிகளுமே அவரது பயமூட்டக்கூடிய உருவத்தை வழிபட தயங்கினார்கள். பவசித்தி பிரபு முக்கியமாக பயத்திற்கு ஆளாகிவிட்டார். நடுக்கத்துடனேயே அவர் அவரை வழிபட்டார். ஒரு நாள் இரவு பகவானுக்கு ஓய்வு அளித்த பிறகு அவர் கருவறை விட்டு செல்லும் போது மிகப்பெரிய சப்தத்தை கேட்டு அலறி மயிர்கூச்செறிய நின்றார். பயத்துடன் பின்னால் திரும்பி பார்த்தபோது எல்லாமே அதன் அதன் இடத்தில் சரியாக இருப்பதை கவனித்தார். எனவே அவர் அவசரமாக கிளம்பினார். கதவை பூட்டினார். பகவானுக்கு அவருடைய நமஸ்காரத்தை தெரிவித்தார். தெரியாமல் ஏதேனும் தவறு செய்திருந்தால் அதை மன்னிக்கும்படி வேண்டிக் கொண்டார். அன்றைய இரவின் முடிவில் அவருடைய படுக்கை ஆட்டம் கண்டதால் அவர் விழித்து கொள்ள வேண்டியதாயிற்று. பவசித்தி பிரபு அடுக்காக உள்ள படுக்கையில் மேலே உள்ள படுக்கையில் உறங்கிக் கொண்டு இருந்தார். எனவே அவருக்கு கீழாக உறங்கிக் கொண்டிருந்த பூஜாரிதான் மங்கள ஆரத்திக்காக எழுப்பி இருப்பார் என இவர் நினைத்தார். இருப்பினும் அவர் கண்களை திறந்து பார்த்தபோது பகவான் நரசிங்கதேவர் பவசித்து பிரபுவின் படுக்கை மேல் அமர்ந்து இருப்பதை பார்த்து விட்டார். இப்பொழுது அந்த அதிர்ஷ்டசாலியான பூஜாரி மிக மிக பயந்து போனார். எந்தவித காரணமும் இல்லாமல் பயந்தார். அவர் எழுந்திருக்க முனைந்தபோது பகவான் நரசிங்கதேவர் தன் இரு கைகளையும் அவருடைய தோள் மீது வைத்தபோது அது இந்த பிரபஞ்சம் முழுவதும் எடையை போன்று கனமாக இருந்தன. ஓ அமைதியாக இருப்பாயாக, சாந்தமாக இருப்பாயாக என பகவான் ஆறுதல் கூறினார். கோவிலில் என்னை வழிபடும் போது என்னை பார்த்து பயப்பட தேவை கிடையாது. தயவு செய்து இந்த பயத்தை விட்டு விடுவாயாக என உனக்கு சொல்வதற்காகத்தான் நான் உன்னிடம் வந்து இருக்கிறேன் என்றார் அவர். இப்பொழுது பகவான் நரசிங்கர் மறைந்துவிட்டார். ஆனால் பவசித்தி பிரபு தான் தூங்கிக் கொண்டிருந்த நீளமான சக்கரா கட்டிடத்தின் வராந்தாவில் மேலும் கீழும் ஆக ஓட ஆரம்பித்து விட்டார். சில திறத்தையுள்ள பக்தர்கள் என்ன நடந்தது என கேட்டார்கள். ஆனால் அவர்கள் சம்பந்தம் இல்லாத பதில்களையே பெற முடிந்தது அவரிடம். இறுதியாக பவசித்தி பிரபு கோவிலுக்குள் ஓடி நரசிங்கதேவரின் சன்னிதான கதவிற்கு முன்பாக விழுந்து வணங்கி மன திருப்தியுடன் வழிபட்டார். இப்பொழுது நான் சென்ற ஆண்டு நடைபெற்ற கௌர பூர்ணிமா விழாவின் போது பவசித்தி பிரபுவை பார்த்தேன். அவர் தற்போது அமெரிக்காவில் வசித்து வருகின்றார். அவரிடம் அந்த நிகழ்ச்சியை பற்றி கேட்டேன். ஓ ஆமாம் என்று அவர் கூறினார். எனக்கு இன்னமும் நரசிங்கதேவரின் கைப்பட்ட 2 அடையாளங்கள் என் தோள்களில் உள்ளன. கிட்டத்தட்ட
அவை மறைந்துவிட்டாலும் இன்னமும் அவற்றின் தடத்தை காண முடிகின்றது என்றார் அவர். பகவான் நரசிங்கதேவரை பார்த்ததாக கூறிக்கொள்பவர்கள் அவர் ஒருவர் மட்டுமே கிடையாது. ஒருமுறை அருகில் உள்ள கௌடிய மடத்தில் உள்ள ஒரு பக்தர் பகவான் நரசிங்கதேவரை வழிபட வந்தார். அவர் தமது தலைமை பூஜாரியான ஜனனிவாஸ் பிரபு அவர்களிடம் கூறினார். நரசிங்க சதுர்தசி அன்று பகவான் நரசிங்கதேவரின் அவதாரத்திற்கு நாளன்று அவர் இரவு முழுவதும் ஜபம் செய்து கொண்டு இருந்தார். பிறகு இரவின் முடிவில் அவருடைய அறையில் பகவான் நரசிங்கதேவர் அவருக்கு காட்சி அளித்தாராம். இது நம் கோவிலில் உள்ள நரசிங்கதேவரின் உருவம் என அவர் கூறினார். பகவான் ஒரு சிகப்பு ஆடை உடுத்தி அவருக்கு முன்பு புன்முறுவலுடன் காட்சி கொடுத்ததாக அவர் கூறினார். என்னுடைய குருமகாராஜா, நான் மிகவும் அதிர்ஷ்டசாலி என்றும் இங்கு வந்து நரசிங்கதேவரை தரிசிக்க வேண்டும் எனவும் என்னிடம் கூறினார். வேறொரு முறை காணாமல் போன ஒரு சிறுவனின் பதட்டம் அடைந்த பெற்றோர் நாடு முழுவதும் அந்த சிறுவனை தேடி தேடி முடித்தவர்கள் கடைசியாக அந்த பையன் மாயாப்பூரில் இருப்பதாக கேள்விப்பட்டார்கள். அவர்கள் உடனடியாக மாயாப்பூர் வந்து ஒரு நாள் முழுவதையும் அவனை தேடுவதில் செலவிட்டார்கள். வரவேற்பு நிலையத்திலும் பக்தர்கள் இடமும் அவர்கள் தங்கள் மகனை பற்றி விசாரித்த போதிலும் அதிர்ஷ்டம் அவர்கள் பக்கம் கிடையாது. அந்த நாளின் இறுதியில் நரசிங்கதேவரின் சந்தியா ஆரத்தின் போது அந்த சிறுவனின் தாயார் கை கூப்பி நரசிங்கதேவரிடம் வேண்டிக் கொண்டார். ஓ பிரியமுள்ள பகவான் நரசிங்கரே, நான் சென்ற முறை வந்தபோது நான் சந்தோஷத்துடனும் பாடுவதிலும் ஆடுவதிலும் கலந்து கொண்டேன். ஆனால் தற்போது என் காணாமல் போன பிள்ளையினால் என் இதயம் நொறுங்கிவிட்டது. இதற்கு மேலும் எனக்கு வாழ்க்கையில் சந்தோஷம் கிடையாது. ஓ எனது பகவானே, என் பிள்ளை எனக்கு திரும்ப கிடைத்துவிட்டால் பிறகு நானும் என் கைகளை உயர்த்தி ஹரிபோல் ஹரே கிருஷ்ணா என பாடுவேன் என்றார் அவர். இந்த வார்த்தைகள் அவர் வாயில் இருந்து வந்த பிறகு ஒரு உருவம் இவருக்கும் நரசிங்கதேவருக்கும் இடையில் சென்று அங்கு நின்றது. அது அவருடைய காணாமல் போன மகன். பெற்றோர்கள் இருவரும் தற்போது வைஷ்ணவ தீட்சையை ஏற்றுக்கொண்டு ஒரு நாமகட்டா பிரச்சார மையத்தை நிறுவி மிகவும் ஆர்வத்துடன் பகவான் நரசிங்கரின் புகழை பிரச்சாரம் செய்கின்றார்கள். ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே, ஹரே ராமா 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 ஹரே ஹரே. சில பிரபுபாதரின் சேவையில் இஸ்கான் பக்தர்கள்